பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமீன். தேவனை துதித்து அப்போஸ்தலர்கள் தேவனோட சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் தேவனை துதித்து கொண்டிருந்தாங்க. ஜனங்கள் எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு தயவு கிடைச்சது. அது மாத்திரமில்ல, ஒவ்வொருத்தர் ஆத்துமாக்களையும் ஆண்டவர் அனுதினமும் ரட்சிக்கப்படுவர்களை டெய்லி என்ன பண்ணார்? சபையில அவர் சேர்த்து கொண்டே அனுதினமும். இன்னைக்கு நம்ம சபையிலையோ இல்லை நம்ம கூடி ஜபிக்கிறதுனால ஆத்மாக்களை ஆதாயம் பண்ற இடத்துல தினமும் அனுதினமும் ஆண்டவர் ஆத்மாக்களை ரட்சித்து கூட்டி கொண்டு தருகிறாரா, அந்த இடத்துல சேர்த்து கொள்கிறாரான்னு பார்க்கணும். அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஜபிக்கிறவர்களா இருக்கணும். தேவனை துதித்து கொண்டு இருக்கணும். ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம தயவை எப்போ கிடைக்க முடியும்? தேவ சித்தத்தையும் தேவ ராஜ்யத்தையும் நம்ம செய்து தேவ ராஜ்யத்தை தேடும்போது தேவ நீதியில நடக்கிறச்சே கர்த்தர் கிருபையிலும் மனுஷர் கண்களை தயவும் ஆண்டவர் கிடைக்க வைப்பார். அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனை துதித்து வரச்சே, தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜபிக்கிறச்சே தினமும் சபையில ஆத்மாக்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டே போவாராம். ஸோ இன்னைக்கு நம்ம குடும்பத்திலையும் சரி, ரட்சிக்கப்படாதவங்க நம்ம தேசத்துலையும் சரி, நம்ம சபையில ஆத்மாக்கள் சேர்க்கப்படணும். நம்ம தேவனை துதிப்போம். தேவனுக்கு பார்வைக்கு தேவனோட பார்வைக்கு பிரியமா இருக்கிறபடி நலமான விஷயங்களை செய்து கர்த்தர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறச்சே, சுவிசேஷம் சொல்றச்சே, தேவ சித்தத்தை செய்து வரச்சே நம்ம மனிதர்கள் கண்ணிலையும் நமக்கு தயவு கிடைக்கும். தேவன் என்ன பண்ணுவாராம்? ஆத்துமாக்களை ஜனங்களை ரட்சித்து அனுதினமும் சபையில சேர்த்துக்கொள்வார். இந்த காரியத்துக்காக நம்ம ஜபிப்போம். இப்படிப்பட்ட எழுப்புதல் தான் நம்ம குடும்பத்திலையும் நம்ம சபையிலையும் நம்ம தேசத்திலையும் வேணும். அதுக்காக நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் செய்தது போல தேவனை உம்மை துதிக்கவும், ஆண்டவர் உம்மை சமூகத்தில் விழுந்து கிடந்து காத்திருந்து ஜபிக்கவும், தேவனை உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் ஒரு சித்தத்தை செய்யும் போது தேவ கிருபையும் மனுஷர்கள் கண்ணில் தயவம் கிடைக்கும்படி செய்து தினமும் ஆத்மாக்களை நீ ரட்சித்து கொண்டு சபையில சேர்ப்பதற்காக நன்றி ராஜா. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்திலும், ஊழியர்கள் குடும்பத்திலும், எங்கள் தேசத்திலும், எங்கள் ஒவ்வொரு சபையிலும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஏசப்பா, உங்க சித்தத்தின்படி நீ ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரை ஆத்துமாக்களை கொண்டு வந்து நீ சேர்ப்பதற்காக நன்றி. எல்லாவித கள்ள போதகங்களும் கள்ள உபதேசங்களும் ஆண்டவரே கள்ள ஊழியர்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் சபைகளை விட்டு ஆண்டவரே எங்களோட அந்த தெருக்களை விட்டு விலகி போகட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். God bless you.